அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கடந்த இரவெல்லாம் நம்மை பாதுகாத்து நடத்தி புதிய நாளிலே புதிய கிருபையுடன் தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிற அன்பை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வேளையில நாம் தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் 18வது சங்கீதம் 18வது வசனம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் வரும்போது, எந்த மனுஷனுடைய ஆதரவு நமக்கு இல்லாமல் இருக்கும்போது, கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருப்பார் என்கிறத தேவ பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்போதும் நம்மை ஆதரிக்கிற தேவன். சங்கீதம் 71 பக்தன் சொல்லுகிறான், நான் கர்ப்பத்தில் இருக்கும் போதே என்னை ஆதரித்தீர் என்கிறான். ஆம், உண்மையாகவே நாம் கர்ப்பத்தில் இருக்கும் போதே நம்மை ஆதரித்த தேவன் இன்று வரையிலும் நம்மை ஆதரித்து நடத்துகிற தேவன். வாழ்வின் பற்பல விதமான சூழ்நிலை வழியாக நாம் கடந்து வரும்போது, நம்முடைய சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி வரும்போது, நம்முடைய தேவனே நமக்கு ஆதரவாய் இருந்து ஒத்தாசை பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். 19வது வசனம் சொல்லுகிறது, அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். இந்த அருமையான காலை நேரத்தில் நம்முடைய தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்கிறபடியால் நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லா நெருக்கத்துக்கும் எல்லா ஒடுக்கத்திலும் இருந்து ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிற கர்த்தராக இருக்கிறார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு பாருங்க ஆதரவாய் இருந்தார். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல படிக்கிறோம், உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கையிழைத்து போவானானால் அவனை ஆதரிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டுல வாழுகிறோம். எப்படி யார் அதிகமாய் பணம் சம்பாதிப்பது என்கிறதான ஒரு நோக்கத்துல தான் இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்துல பாருங்க, உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கை இழைத்து கை தளர்ந்து போவானானால் அவனை ஆதரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார். நாம் அந்த சகோதரனை, அந்த கஷ்டப்படுகிற சகோதரனை என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆதரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய காரியத்தை மாத்திரம் பார்த்து போனால் போதாது, அந்த சகோதரனுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம். இப்படியாக வேதத்துல தேவன் ஜனங்களை ஆதரித்த விதங்களை குறித்து நாம் படிக்கிறோம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே யோசேப்பு சொல்லுகிறார், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடை காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சொல்லுகிறான். தன் தகப்பனையும் தன் 11 நட்சத்திரங்களை பார்த்து சொல்லுகிறான், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிப்பதற்காகவும் இந்த பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடை காப்பதற்காகவும் கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை இங்கே அனுப்பினார் என்று சொல்லுகிறான். பாருங்கள், அவ்விதமாக யோசேப்பு சகோதரரால் விற்கப்பட்டு அடிமையாக கொண்டு போகப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அந்த ஒரு மேன்மையான உத்தியோகத்தில் இப்போது வந்தார். அது கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். எதற்காக? உங்களை உயிரோடு காப்பதற்காக. உங்களுடைய வம்சம் அழிந்து போகக்கூடாது, இஸ்ரவேல் வம்சம் ஒளிந்து போகக்கூடாது, அது உங்களை காப்பதற்காக கர்த்தர் என்னை கொண்டு வந்தார் என்று சொல்லி எவ்வளவு பாசிட்டிவா பேசுகிறார் பாருங்க. இதெல்லாம் செய்தது அவனுடைய சகோதரர்கள், ஆனால் அவர்கள் மேல் அவன் குற்றம் சுமத்தவில்லை. இது கர்த்தர் எனக்கு செய்தது என்று சொல்லி அவன் மேன்மை பாராட்டுகிறான். இன்னும் சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட யார் நமக்கு தீமை செய்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாய் முடிய பண்ண வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறார். சங்கீதம் 146:9வது வசனத்திலே படிக்கிறோம், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, பக்தன் சொன்னது போல, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். இந்த உலக வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருக்கும்போது எவரும் நம்மை மேற்கொள்ள முடியாது என்கிறத தேவ பிள்ளைகளாகி நாம் உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தரை உண்மையாய் சேவிப்போம், ஆண்டவருக்கு உகந்த ஜனங்களாய் இருப்போம். இந்த வார்த்தைகளால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல அருமையான அதிகாலை வேளைக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வெளியேறப்பெற்ற உம்முடைய இரக்கங்களை நினைக்கிறோம் ஆண்டவரே.
இம்மட்டு பாதுகாத்தையும் நடத்தினீர். இன்னும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் எங்களை ஆதரித்து நடத்துவதற்கு நீர் போதுமான தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் முற்பிதாக்களை எல்லாம் நடத்தினவர். இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.